ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. கிளம்பு போவோம். எங்க கிளம்புனா? தினமும் காலமா இந்த நேரத்துல எங்க கூட்டிட்டு போவேன்? அது ஞாபகம் இல்லையே. திங்க மொபைல் உனக்கு ஞாபகம் இருக்காது. ஒழுங்கு மரியாதையே கிளம்பி வா. எங்க? காலமா தினமும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முந்தி உன்னை பொட்டிக்குள்ள விட்டுட்டு தானே போவேன். அத சொல்லேன், கிளம்பு. ஐயோ, பொட்டிக்கா கூப்பிடுதியா? ஏண்டி அப்பனா உனக்கு தெரியாது நான் எங்க கூப்பிடியேன்னு உனக்கு தெரியாது. பொட்டிக் தான் கூப்பிடுதியால்னா ஐ அம் சாரி. நான் தொடர்ந்து 5 நாள் லீவு. இப்பதான் ஊட்டிக்கு போயிட்டு வந்திருக்கான். 4 நாள் நீ பொட்டிக் பக்கமே போவேல. ஒழுங்கு மரியாதையே கிளம்பு. ஐயோ அஜு, நான் 5 டேஸ் லீவு. சாரி, லீவ் இல்ல. அதான் லீவ் இல்ல எல்லாம், கிளம்பு. லீவ் இல்லதான், ஆனா கிளம்ப முடியாதே. ஏன்? நான் WFH ல இருக்கேன். என்னது WFH-ஆ? ஆமா. அப்படின்னா அப்படின்னா கூட்டி கழிச்சு பாருங்க, விட என்னன்னு சரியா தெரியும். ஏய், என்ன WFH? WFH னா என்னன்னு தெரியாம நீங்களா ஒரு டாக்டரா? WFH னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அஜு. அப்ப பொட்டிக் போக மாட்டேன். அதான் சொல்லும்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம். பொட்டிக் போகாம ஒர்க் ஃப்ரம் ஹோமா உனக்கு? நானும் ஹாஸ்பிட்டல் போகாம WFH-ன்னு வீட்டுல கிடக்கட்டான். வாய்ப்பில்ல ராஜா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிக்கிட்டு பிளவுஸ், சுடிதாரு, அது பிறகு தைக்கக்கூடிய துணி எல்லாம் வீட்டுல தாங்க இருக்கு. எனக்கு டெய்லரிங் வேலையும் தெரியும். அம்மா வீட்டுல கிடந்த மெஷினை கூட உங்க வீட்டுல இப்ப தூக்கி போட்டாச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிக்கிட்டு நான் மெஷின், அது பிறகு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, நீங்க ஒரு டாக்டர் தானே? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிக்கிட்டு எதை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவியா? ஹாஸ்பிட்டல்ல இருக்க நோயாளிகளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவியலோ? ஒட்டிங்க மொபைல் இப்ப சாவடிச்சிருவேன். வர போறியா இல்லையாடி? ஐயோ, அதான் சொல்லும்ல, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். நானும் அதே மாதிரி இருந்தா தெரியும். உங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க எல்லா நோயாளிகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவியலோ? நோயெல்லாம் சரியாகி நல்லபடியா வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு தான் உங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து படுத்திருப்பாவ. அவியல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிக்கிட்டு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியான்னு வச்சுக்கிடுங்க. உங்க சித்தி டார்ச்சர் பண்ணியதெல்லாம் இந்த ஜென்மத்துல அவ வீட்டுக்கு போறதுக்கு முடியாது. என்னடி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கியா? சாவடிச்சிரும். ஒழுங்கு மரியாதையே கிளம்பு. கிளம்ப முடியாதுங்கிறேன். அறிவு இருக்காடி உனக்கு? அந்த பொம்பளைக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். நான் சொல்லச்சலாம் முன்ன நின்னு கேட்டுக்கிட்டு தான் நிக்குதேன். நீங்க லேட்டா வருவியா, நீங்க வந்ததுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் நான் சொல்லச்சல கேட்டுக்கிட்டே நின்னுது. பசிச்சு போனவியலுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டாவலாம். நான் இருக்கச்சுலயே பட்னி போட நினைக்காவானா? அந்த பொம்பளை எப்பேற்பட்ட ஆளு? ஆமா, என்னதானே பட்னி போட நினைச்சாவ? உனக்கு என்ன? நான் பட்னி கிடந்தா என்ன தின்னா என்ன தின்ன இல்லன்னா உனக்கு என்ன? ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவரு. ஐயடா, அப்படின்னு எவன்டி சொன்னது? எனக்கு தெரியும். இங்க பாருங்க அர்ஜுன், இந்த விஷயத்துல நீங்க தலை போடாதுங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க தங்கச்சியும் விலைக்கு வைங்க. நீங்க 2 பேரும் உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும். உங்களை பட்னி போட்டதை என்னால உங்க தங்கச்சி மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டேன். ஐயோ சித்தி சித்தி நான் வாலிய மாதிரி, ஐயோ அத்தா அத்தான்லாம் என்னால அழுதுட்டு இருக்க முடியாது. இந்த விஷயத்துல நான் என்ன நினைக்கணும் அதான் செய்வேன். முத்த ஒவ்வொரு சொல்ல நான் உங்க கூட ஒண்ணு பிறந்திருக்கேன். ஏய், ஏன் முன்னாடி ஏன் தங்கச்சி திட்டுறியா? உங்க சித்தி உங்களை பட்னி போட்டுறப்படாதுன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணு கிச்சன்லயே வேலை பாத்துக்கிட்டு இருக்கான். அவையெல்லாம் சித்தி சித்தி அத்தா அத்தான்லாம் கூப்பிட்டு வலிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. சொல்லி கொடுக்க வேண்டிய விதத்துல சொல்லி கொடுத்தாதான் புரியும். முள்ளாலதான் எடுக்கணும். என்ன அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறியா? ஆமா, இத்தனை வருஷத்துல யாராலே முடியாததான் 5 நாள்ல நான் நடத்தி காட்டேன். இனிமே உங்களை பட்னி போடணும்னு நினைச்சாலே அதுக்கு பயம் வரணும். நீ ஆயிரம் சொல்லு. சாப்பாடு விஷயத்துல அவிய பண்ணிய மாதிரி நீ திருப்பி பண்ணியது என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு பிடிக்கும் இல்ல. வருணோட ஃப்ரெண்டு ஒய்ஃபை கூட்டிட்டு பொட்டிக்கு வந்திருக்காவ. அவியலுக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஆரி போடுறதுக்கான துணியெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிருக்கு. அவியலே வீட்லயே கொண்டு இறக்கி விட்டுருக்காவ. எல்லாம் சரிதான். இத பத்தி அந்த தகரம் திட்டச்சுல நீ எதிர்த்து கேட்டிருக்கணும். அப்பனா உன்னை தூக்கி சுமந்திருப்பேன். எதுக்கு சண்டை போடணுமோ அதுக்கு சண்டை போடாம அமைதியா இருந்துகிட்டு சாப்பிட்ட விஷயத்துக்கு அது கூட சண்டை போட்டுக்கிட்டு நிக்க இது நல்லா வாடி இருக்கு. உன்னை பத்தி தப்பா பேசத்துல உனக்கு திருப்பி கேட்கணும்னு தோணல. என் லைஃப் முடிஞ்சு போச்சு அர்ஜுன். என்னை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போட்டேன். நான் ஒரு ராசி இல்லாத பொண்ணுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். நான் யார் கூடயாவது இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ, நான் யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ அவ என்னை விட்டே போயிருவாவ. அதனால நான் யார் கூட இருக்கவும் ஆசைப்படக்கூடாது. அதை விடுங்க, அவைய யார வச்சு பேசினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பசின்னு வந்து உட்காரச்சுல சாப்பாடு இல்லைன்னு சொல்லியாவே எல்லாம் அவிய பாஷையிலேயே பதில் சொல்லி குடிக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல. பசியில இருக்கவியலுக்கு சாப்பாடு கொடுக்காதது தப்புதான். ஆனா அதை ரொம்ப மோசமானவியல்கிட்ட காட்டியதுல ஒன்னும் தப்பு இல்ல. அம்மா, நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? இங்க வந்து நான் செஞ்சது தப்புனா அவிய முன்னே என்ன திட்ட வேண்டியதானே? என்னடி பண்ணியது? அங்க வச்சு உன்னை கண்டிச்சாலோ இல்லன்னா திட்டினேன்னு வச்சுக்கான். அவனே அவன் பொண்டாட்டியை திட்டதானே செய்யான். நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அது நினைச்சு இதெல்லாம் பண்ண உன் விஷயத்துல. அதனாலதான் அங்க வச்சு உன்னை கண்டிக்காம இங்க வந்து கேட்க. உங்களுக்கு உங்க தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய், நாங்க 2 பேரும் அப்படிதான். சாப்பாடு விஷயத்துல எதிரியா இருந்தாலும் எதிரியை பட்டினி போடியது எங்களுக்கு பிடிக்காது. அவளாலே அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, என்னாலே அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது.
அப்பனா 5 நாள் அண்ணனும் தங்கச்சியும் கண்ணை மூடிட்டு இருந்துக்கோங்க. என்னது? இல்ல கண்ணை மூடத்துக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கண்ணை கட்டி விடுறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. என்ன இந்த வாட்டி உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க தங்கச்சிக்கு சேர்த்து கட்டி விடணும், அவ்வளவுதானே. ஏண்டி நான் சொல்லது கேட்கவே மாட்டியா? சாப்பாடு விஷயத்துல என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி பண்ணியதுனால அந்த பொம்பளைக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாம போகுது. இருந்துட்டு போட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணியது சரிதான். சிலருக்கு அவிய பண்ணிய மாதிரியே பதிலடி கொடுத்தாதான் புரியும். அமைதியா தானடி இருந்த? அது கோவம் வந்ததுன்னா பொங்கி எழும்ப வேண்டியதுதான். அப்பனா 5 நாளே எங்கேயும் போறதா இல்ல? பொட்டிக்கு தான் போக மாட்டேன். இப்ப கூட வெளியே தான் போறேன். எங்கேயும்? நிலனோட கல்லறைக்கு. ஏண்டி இப்ப அந்த அம்மா உன் பானைக்குள்ள தலை போட மாட்டாவ. இப்ப வெளியே போகும்போது அதுக்கு பசிச்சதுன்னா எடுத்து தின்னாது. அச்சுன் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். அந்த அம்மா ஃப்ரிட்ஜை திறக்காது. நீங்க வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜ அவிய திறப்பாவ. என் வீட்ல என் அம்மா வரதட்சணையா கொடுத்திருக்காவேல ஃப்ரிட்ஜ், அது திறக்க முடியாதுல. என்னது வரதட்சணையா? சரி சீதனம், அதான் அம்மா கொடுத்தாவேல. அது பிரிக்காம சைடுல ஒதுக்கி தானே வச்சிருந்து. அத பிரிச்சிட்டேன். என்னது? நான் சமைச்சதெல்லாம் அம்மா நம்மளுக்காண்டி வாங்கி தந்தாவேல ஃப்ரிட்ஜ், அதுக்குள்ள வச்சிட்டேன். நான் போயிட்டு வாரது வரைக்கும் என் ஃப்ரிட்ஜ் மேல அவிய கை வைக்கப்படாது. அது ரோஸ் பாத்து பாவ. ஏண்டி கேவலமா இல்லையாடி, அசிங்கமா இல்லையாடி சாப்பிட்ட விஷயத்துல இப்படி எல்லாம் பண்ணதுக்கு? கேவலமா தான் இருக்கு, அசிங்கமா தான் இருக்கு. ஆனா அது உங்க சித்தி கிட்ட காட்டியதுல தப்பே இல்ல. நீ அவன் கல்லறைக்கு போற, காவலுக்கு அவியல இருத்திருக்க தானே? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. இப்பே இவர்கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிருவோம். பொட்டிக்குல இருந்துகிட்டு ஸ்டுடியோக்கு போற நேரம் இவருக்கு சந்தேகமே வராது. சோ ஸ்ரீ நான் தான் இவருக்கு சந்தேகமே வராது. ஆனா வீட்டுல இருந்துகிட்டு 1 மணி நேரம் வெளியே போயிட்டு வரேனா கண்டிப்பா வீட்டுல உள்ளவே இவர்கிட்ட வேற ஏதாவது சொல்லி கொடுத்து அது வேற பிரச்சனையில கொண்டு விட்டாலும் கொண்டு விட்டுறான். அதனால தியா ஏதாவது சமாளிச்சு வச்சிரு. என்னடி திரு திருன்னு முழிக்க? ஒன்னும் இல்ல, உங்களுக்கே தெரியும் பொட்டிக்ல வேலை பார்க்கேன். பொட்டிக் போகலைனாலும் நான் பண்ணி குடிக்க வேலையெல்லாம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலரா சப்ளையரை பார்த்து டைரக்டா பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். மெட்டீரியல் லேஸ் அது பிறவைக்கு கிளாத் குவாலிட்டி எல்லாம் நான் டைரக்டா பார்த்து செலக்ட் பண்ணா மட்டும்தான் கஸ்டமருக்கு என்னால பெஸ்டா கொடுக்க முடியும். 5 நாள் நான் வீட்டுல இருந்தாலும் பொட்டிக் சம்பந்தமா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாம் எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும். அதான் முன்னமே உங்ககிட்ட சொல்லணும்ல. ஆக 5 நாளா பொட்டிக்கு போக மாட்டேன். எவ்வளவு நேரம் தான் சொல்லிக்கிட்டே இருக்குது போக மாட்டேன்னு. நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. நான் நீ உன் சொந்தக்காரவி எல்லாம் இருக்க இடத்துக்கு உன் சொந்தக்காரவியில பார்க்க போறேன், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. உனக்கு தாலி கட்டும் போது மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டு தாண்டி தாலி கட்டினாய். என் தம்பிக்கு நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை கொடுமைப்படுத்தாம விட மாட்டேன். உனக்கு தாலி கட்டுற இந்த செகண்ட்ல இருந்து ஒவ்வொரு செகண்டும் உன்னை அணுவா கொடுமைப்படுத்தனேன்னு சொல்லிட்டு தான் உன் கழுத்திலேயே தாலியை கட்டினாய். என்கிட்டதான் நீ மாட்டிருக்கான்னு நினைச்சேன். ஆனா ஒன்னுடி தெளிவா தெரியுது, எனக்கிட்ட நீ மாட்டல, உனக்கிட்டதான் நான் மாட்டிருக்கேன். எனக்கிட்டயா? நீங்க தானே என்ன திட்டிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்குதியா? பாப்பா அப்படியே நீ பயந்து நடிக்கிட்ட பாத்தியா? அத்தனை பேருக்கு மத்தியில என்னையே மிரட்டுற. ஐயோ மறந்துருப்பாருன்னு நினைச்சேன். என்னடி மறந்துருப்பேன்னு நினைச்சியா? கரண்டியை தூக்கி காட்டுறதும் எப்படி? அந்த பொம்பளைக்கு நான் சப்போர்ட் பண்ணா மேல கூட்டிட்டு வந்து என்ன கொன்றுவியா? டயலாக்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சிருக்காரு. சொல்லுடி, அந்த பொம்பளைக்கு நான் சப்போர்ட் பண்ணா என்ன கொன்றுவியா? அப்படி சொல்லவே இல்ல. ஃப்ராடு நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாதா? அத்தனை பேருக்கு மத்தியில என்னைய மிரட்டுற. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. மதியம் சாப்பிட்டதுக்கு வீட்டுக்கு வாங்க. நான் போயிட்டு வரேங்க. தெளிவா தெரியுது, இவளுக்கிட்டதான் நான் மாட்டிருக்கேன். அத்தனை பேருக்கு மத்தியில என்னையே மிரட்டுறா. என்ன ரோஸ் எல்லாரும் இங்க கூடி நிக்குதியா? அம்மாடி இந்த தகரனா உனக்கிட்ட என்னமா பேசணுமா? இங்க பாரு, என்னால ஒண்ணு 5 நாள் அடுப்புல ஊத முடியாது. ஊத முடியலன்னா கேஸ்ல போய் வேலையை பாருங்க. கேஸ் இப்ப ஃப்ரீயா தானே இருக்கு. அவரவர் வேலையை போய் பார்க்க வேண்டியதுதானே. இவன் என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க இன்னைக்கே வெளியே சமைச்சுக்கிட்டு இருக்கச்சுல மழை பெஞ்சி ஒண்ணுமே சமைக்கிறதுக்கு முடியல. போய் மக்கா, மழை பெஞ்சுதான் என்ன இன்னைக்கு. இவ திரும்பவே மாட்டான். என்னமா நான் சாப்பிட கூட இல்ல. இந்த வீட்ல இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணதில்ல. நீ சமைச்சு வச்சதா நான் தொட்டப்படாதுன்னு சொல்லிட்டு அத்தையை காவலுக்கு நிறுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எனக்கு பசி உயிர் போற மாதிரி இருக்கு. என்னமா காலமா நான் தின்னு கூட இல்ல ஒண்ணும். ஒரு நாளைக்கு இப்படி நல்லா அழிஞ்சு நிக்குதியலே. நீங்க ரெகுலரா சாப்பிட்ட நேரத்துல இருந்து 2 மணி நேரம் கூட ஆகுது. ஒரு நாளைக்கே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னா அவர் எத்தனை நாள் பசியில வேதனைப்பட்டிருப்பாரு. வீட்டுல இருக்க உங்களாலேயே பசிய பொறுக்க முடியலனா வெளிய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு 4 இடத்துக்கு போயிட்டு வர ஆம்பளைக்கு சாப்பாடு கொடுக்கலனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு வரது மட்டும்தான் பசியா? இதே நான் தான் சொல்லம்ல, அர்ஜுனுக்கு வச்சதுன்னு எனக்கு தெரியாது. என்னமா நீங்க மாறல. நீங்க மாறி இருந்தீங்கன்னா மனசார மன்னிப்பு காட்டிருப்பியா? அதானே 2 மணி நேரத்துல நீங்க மாறிடுவீங்களா? பசின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டதுக்கு வந்து உட்காரும் போது சாப்பாடு இல்லைன்னு எழுப்பி விடுற வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இந்த வலியை சின்ன வயசுல இருந்தே அவருக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு தானே இருந்தியா? ஒவ்வொரு தடவையும் நீங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எழுப்பி விடும்போது என் அம்மா இருந்திருந்தா என்னை எப்படி பட்டினி போட்டுக்க மாட்டாவேலான்னு அவருக்கு தோணி இருக்காங்களா? சின்ன வயசுல இருந்தே இந்த வலியை தானே அவருக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்குதியா? சாப்பாடு இல்லைன்னு சொல்லும் போது பசியை நினைச்சு வேதனைப்படறதுக்கு தோணாது. நம்மளுக்குன்னு யாரும் இல்லையே, அம்மா இருந்திருக்க மாட்டாவளா? அப்படி நினைச்சுதானே அவர் வேதனைப்பட்டிருப்பாரு. எல்லா சொத்தும் அவர் அம்மாவோடது, அவருக்கு சொந்தமானது.
எல்லாத்தையும் வச்சு உங்க 4 பிள்ளைங்களை மட்டும் பெரிய பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சியா. அவர் நல்லா படிச்சதுனால ஸ்காலர்ஷிப்ல இடம் கிடைச்சு இன்னைக்கு டாக்டரா இருக்காரு. அத கூட மன்னிச்சிடலாம். ஆனா 3 வேளை சாப்பாடு போடாம குடும்பப்படுத்தினீங்களே, அது கொலை பண்றதுக்கு சமம். அத சின்ன வயசுல இருக்கும்போதே நீங்க அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கியா. தாங்க முடியாம எவ்வளவு வலிச்சிருக்கோம்ல. நீங்க பண்ணதே துரோகம். இதுல பசியில வாட விடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லைல. சித்தி, ஏய் முத அழுறத நிறுத்துறீங்க. எப்பா பாரு சித்தி சித்தி சித்தின்னு. நீ சித்தி சித்தின்னு பரத்தாலே போனோம்னா இறந்து போன அம்மாவோட பாசம் இவங்ககிட்ட இருந்து கிடைக்குமா? இல்ல நீ ஒவ்வொரு தடவையும் அன்னை பசியால போய் படுத்திருக்கும் போது நான் தான் துடிச்சு போயிருவேன். அது ஊருக்கு வந்தா கூட நான் அப்படி என்ன குடும்பப்படுத்திட்டேனா? ஓ அன்னிக்காரத அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? நீயும் பாயிண்ட் எடுத்தா கொடுக்க. இல்ல சித்தி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனா அன்னை பசியால வாடும்போது என்னால தாங்கிக்கவே முடியாது. இவ ஒருத்தி சும்மா சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிடாதுங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு தேவைன்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. நேத்து வரைக்கும் பயந்து போய் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருந்த நீ இன்னைக்கு உனக்கு இவ்வளவு திமிராயிட்டா? நேத்து வரைக்கும் அத்தைன்னு கூப்பிட்டேன், நானே இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் நேத்தியோட முடிஞ்சு. எப்ப நான் இந்த வீட்ல இருக்கும்போதே என் புருஷனை பட்னி போடணும்னு நீங்க நினைச்சீங்களோ அப்பே முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்களை அப்படி கூப்பிட முடியாது. சின்ன வயசுல அண்ணனுக்கு தங்கச்சிக்கு நீங்க பண்ண கொடுமையே கொடூரமானது. இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ சாப்பாட்டுல கை வைக்குதியனா? என்ன எல்லாம் நீங்க உழைச்சு போட்டதா? இந்த வீட்ல இருக்க எல்லாமே ஒண்ணு அவரோட வேர்வையால வந்தது. அவருக்கு உழைப்பால வந்ததுதான் எல்லாம். இவ்வளவு நன்றி கட்டவியலா இருப்பியான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நிலனுக்கு எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன வாமா வாமான்னு கூப்பிட்டியா? இப்பதான் எனக்கே தோணுது அது மட்டும் எப்படி நிஜமா இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா அதுக்கு ஏதாவது உள்ளர்த்தம் இருந்திருக்கான். ஏன்னா நிலன் இருந்ததுக்கு பிறகு என்ன பார்க்கும் போதெல்லாம் கரிச்சு கொட்டின மாதிரி தானே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்குதியா. அதான் எனக்கு அதுவே சந்தேகமா இருக்கு. ஒருத்தங்க நமக்கு நல்லது செய்தாவள்னா அவளுக்கு நல்லது செய்யலனாலும் பிரச்சனை இல்ல, கெட்டது செய்யாமலாது இருக்கலாம்ல. உங்களை மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்ல. என்ன ஆனாலும் சரி நான் சமைக்கத நீங்க தொடப்படாது. நீ எனக்கு பழுதுகிட்டே நிக்க முத ஒன்னே சொல்லணும். அண்ணனுக்கு வயிறார சாப்பாடு போடணும்னு சொல்லிக்கிட்டு சமையல் கட்டிலே முடங்கி கிடக்க. அறிவில்லையா முத உனக்கு? நீ சமையல் கட்டிலே கிடக்கிறதுக்கு அவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. ஒரு வாரத்துல இவையெல்லாம் வலிக்கு கொண்டு வந்திருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு சித்தி சித்தின்னு. வேண்டாம் தியா, உனக்கு என்ன பத்தி தெரியாது. உங்களுக்கும் தியாவை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்தா அவளுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னத்துக்கு ராத்திரி நீங்க யாருன்னு காட்டிட்டியா? அர்ஜுனே என்ன கொடுமையானவா கொடூரமானவா நினைச்சாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வீட்ல நான் இல்லைனாலும் சாரா இல்லைனாலும் அவரை பட்னி போடணும்னு நீங்க நினைச்சாலே உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்துல வரணும். சித்தி சித்தின்னு இவ பாசத்துக்கு எங்கேயதை நிறுத்தும் போத இறந்து போன என் அம்மாவோட பாசத்தை யாராலும் எனக்கு கொடுக்க முடியாது. என்ன வளர்த்தவியா என் அம்மாவை பெத்தவங்க. அதனாலதான் என் அம்மாவும் தாத்தாவும் என் மேல பாசம் வச்சிருக்காவ. என் அப்பா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அவளுக்கிட்ட இருந்து எனக்கு பாசம் கிடைக்கணும்னு நான் ஏங்குனேன்னு வச்சுக்காங்க. என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது. உன் அண்ணனுக்கு எனக்கு எந்த சிச்சுவேஷன்ல கல்யாணம் நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நானே பொட்டிக்ல என்ன நல்லா முன்னேறணும் இன்னும் நல்லா வளர்ந்து வரணும்னு அவர் ஆசைப்படியாரு. கூட பிறந்து தங்கச்சி உன் மேல உயிரே வச்சிருக்காரு. நீ இந்த அடுப்பங்கரையிலே உருண்டுகிட்டு கிடக்கணும்னு அவனை படிக்க வச்சாரு. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க ஒரு ஆளுக்கிட்ட இருந்து பாசம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். முத வேலைக்கு போறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணு. எப்படி அவரை இனிமே பட்னி போடியாவா நான் பாக்கேன். என்ன வீட்டுக்குள்ள தியாக்க சத்தம் அதிகமா வந்துகிட்டு இருக்கு? பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளியா? எப்பவுமே தங்காண்டி தானே இவளை திட்டுவாவ. ஜெசிகா, என்ன ஆண்டி உங்க மருமகளுக்கு சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது? அவளை ஊம கள்ளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாய். நேத்து ராத்திரி 12 மணின்னு கூட பாக்காம என்ன ஆட்டம் ஆடினான்னு தெரியுமா? இவளாம் இவ்வளவுதானு நீ எடை போட்டுறாத. அவளை போல ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. இந்த சாரா என்ன பார்த்தாலே பயந்து பம்முவா. அவளே எனக்கு முன்ன எதிர்த்து பேசியா. அவளுக்கு அண்ணனா நான் கவனிக்கிறியான், சாப்பாடு போடலையா? ஐயோ ஆண்டி, நீங்க மட்டும் இல்லனா அர்ஜுனா இல்ல, சாராவும் இல்ல. அது உனக்கு தெரியுது. நான் அப்பயே அந்த ஆளுக்கு மண்டைய கழுவி இந்த 2 அனாதாசிரமத்துல கொண்டு போட்டிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்க நான் யாருன்னு. ஆண்டி இப்ப என்னத்துக்கு பட்டாசு மாதிரி போட்டுட்டு கிடந்தா? நேத்துக்கு மிச்ச கொஞ்சம் சாப்பாடு கிடந்து, சரி மிச்ச மீதி தானே கிடக்க, எதுக்கு கீழே கொட்டணும்னு சொல்லிட்டு கீழே கொட்டாம அந்த பிச்சைக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அது அவ புருஷனுக்கு வச்சிருந்த சாப்பாடாம். எவ புருஷனுக்கு? அதான் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்திருக்காளே, அந்த ஆளு கூட ஏன் மருமவான்னு சொல்லிக்கிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடியாரே. அவ புருஷனுக்கு வச்சிருந்த சாப்பாடாம். புருஷனா சொன்னா அவ என்ன ஒரு தடவை சொன்னானா நினைக்க? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புருஷன்லாம் சொல்லிக்கிட்டு தெரியா? என்ன ஆட்டோன்னு நினைக்க? இன்னையில இருந்து எனக்கு சாப்பாடு தரல. என்னடி சொல்லுதியா? உங்களுக்கு சாப்பாடு தரலையா? ஆமாமா, எனக்கு வேணானா நானே சமைச்சு தின்னுக்கிடணுமா? எது? சரி நானே என்னத்தையாவது சமைச்சு பறக்கி தின்னலான்னு பார்த்தா கேஸ நான் பயன்படுத்தப்படாதான். அவ முடிச்சதுக்கு பறவைக்குதான் அந்த பக்கம் நான் போனமா. இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, அதுல நான் ஒண்ணு வைக்கப்படாதான். எல்லாம் அவ புருஷன் வாங்கி போட்டதான். அப்படியே சொன்னா? உன் சத்தியம் வார்த்தைக்கு வார்த்தை அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு புருஷன் பொல்லாத புருஷன். என்ன பிள்ளைய கொண்டுகிட்டு தானே அவனுக்கு கையால தாலிய வாங்கினா. கேட்டவா எப்படிதான் இப்ப இவனை ஏன் புருஷன் சொல்லிக்கிட்டு தெரியான்னு தெரியல. அப்பனா உங்களுக்கு சாப்பாடே தரையிலையா? ஒன்னும் தரல. இவ அர்ஜுன உனக்கு விட்டு தருவானா நினைக்க? அவளுக்கிட்ட இருந்து எப்படி அர்ஜுன பிரிக்கணும்னு எனக்கு தெரியும்.
இவ்ளோ ஆட்டம் போடியா? வீட்ல நடக்க சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது. அர்ஜுனுக்கு வெளிய சத்தம் வரதே பிடிக்காது. கேட்டுக்கிட்டு சும்மாவா நிக்காரு? அவனை பேசுறதுக்கு இவ விட்டுவாளா? இவ நீ நினைக்க மாதிரி நான் நினைக்க மாதிரி எல்லாம் கிடையாது. இவ சுயரூபத்தை நேத்துக்குதான் நான் பார்த்தேன். அப்பாவி போல நடக்க கண்டியா? அதெல்லாம் உண்மைன்னு மட்டும் நினைச்சு நம்பிராத. முந்தியெல்லாம் அர்ஜுனுக்கு முன்ன என்ன வேணாலும் பேசலாம், பயந்து போய் தான் நிப்பான். ஆனா என்னைக்கு வளர்ந்து பெரியவன் ஆனானோ அவனுக்கு முன்ன சீறிக்கிட்டு நிக்கிறதுக்கே பயந்தா எனக்கெல்லாம். நிலனுக்கு பேசுறதுக்கு பயம், அஞ்சுக்கு பேசுறதுக்கு பயம். நேத்து வந்து வைவா கரண்டிய தூக்கி காட்டி அவனையே மிரட்டியா. அர்ஜுனையா அது மட்டுமா செஞ்சா? அவனுக்கு காதுக்குள்ள போய் சொல்லியா, அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணியனா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கொன்றுவேன்னு சொல்லா. அர்ஜுனையா சும்மாவா இருந்தாரே? இதே நம்ம யாராவது சொல்லிருக்க முடியுமா? கண்ணு படுத்திருக்கான். அவன் என்ன சொல்லுவான்? பாவம் போல இருக்கான். அவன் இப்ப பொண்டாட்டி பறத்தாலேயே அலையதுக்கு தொடங்கியாச்சு. காலமை இவன் தான் பொண்டாட்டிய போட்டிக்குள்ள கொண்டு விடுவான். சாயங்காலம் இவன் தான் கூட்டிக்கிட்டு வருவான். அவன் பொண்டாட்டின்னு புதுசா அவளுக்கு பறத்தாலேயே தெரிய ஆரம்பிச்சாச்சு. ஆண்டி எனக்கு இதெல்லாம் கேட்கச்சு அப்படியே பத்திக்கிட்டு வருது. நேத்து 12 மணிக்கு அவ தொடங்குனது நாடகத்தை நடத்ததுக்கு 5 நாள் போட்டிக்கு போக மாட்டாளாம். வீட்ல அவதான் சமைப்பாளாம், நான் தொடப்படாதான். ஒரு ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே இருக்கு. அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் அர்ஜுன் வாங்கி போட்டிருக்கான். இத்தனோட ஃப்ரிட்ஜ் அம்மா காரி வாங்கி கொடுத்திருக்கான். ஏன் புள்ள நிலனு கூட வாழ போறான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தது. இப்ப அர்ஜுன் கூட எல்லாம் இருக்கான். அதையும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சாச்சு. வெளியே போனாலும் இந்த கிளவி இருக்கலாம், அந்த கிளவிய காவலுக்கு இருத்தி இருக்கான். ஃப்ரிட்ஜுக்கு காவலுக்கா? ஃப்ரிட்ஜுக்கு காவலுக்கு இல்லம்மா, உள்ள அவ சமைச்சு வச்சிருக்கத நான் தொடப்படாதான். அதுக்கு காவலுக்கு அந்த கிளவி. சாப்பிய விஷயத்துல அர்ஜுனுக்கு இப்படி எல்லாம் பண்ணியது பிடிக்காதே. இப்படி கேவலமா பண்ணதுல அர்ஜுன் தட்டி கேட்க மாட்டாரா? எம்மா அவனை எங்க மதிக்கா இவன்? அத்தனை பேருக்கு முன்ன சீறிக்கிட்டு கரண்டிய தூக்கி காட்டான். பாத்துக்கிட்டு கண்ணத்துல வாங்கி போடலையா அவரே? அவன் வாயை மூடிக்கிட்டு இருந்தான். 4 வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு பேசினானா அவனும் பட்னிதான். பட்னி போட்டுருவாளோன்னு பயந்து போய் அவன் பாவம் போல இருந்தான். இவள லேசுப்பட்டவன்லாம் நீ நினைக்காத. அப்போ புருஷனே என்ன மிரட்டினான்னு தெரியுமா? 5 நாள் நான் பட்னி கிடைக்கிறத பத்தி கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஒன்னு நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இவன் உனக்கு அர்ஜுனை விட்டு தருவானா நினைக்கேன். வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புருஷன் சொல்லி அலைஞ்சுக்கிட்டு தெரியா? ஆண்டி அர்ஜுன எனக்கு சொந்தமானவர். அவ விட்டு தந்துதான் எடுக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. அவரை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கானான்னு எனக்கு தெரியும். கரெக்டான நேரம் வர ஆண்டி. அப்போ அடிக்கிறான், பிளான் பண்ணி 2 பேரையும் பிரிக்கிறான். ஏமா நீ நம்பிக்கிட்டுதாமா? அவளுக்கு அர்ஜுன் தான் வியானன்னு வச்சுக்கான். நீ என்னதான் செஞ்சாலும் அவ அவனை விட்டு போவே மாட்டான். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டத நீ வேணா பாரு. என்ன திருப்பி வந்திருக்கா? உன் சொந்த கலவையெல்லாம் இருக்க இடத்துக்கு போவே இல்லையா என்ன? 5 நிமிஷம் தாண்டி போலான்னு வந்துட்டேன். இது வந்து பேசினாலே கடுப்பாகுது. நான் கூட நாளையில இருந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வையாவது கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த பொம்பளை எல்லாம் திருந்திய மாதிரி தெரியல. இந்த வீட்டுல நான் இல்லைனாலும் சாரா இல்லைனாலும் இவரை பட்னி போடுறதுக்கு நினைச்சாலே அந்த பொம்பளைக்கு பயம் வரணும். என்னமோ எவ்வளவு நாளுதான் இந்த வீட்டுல நான் இருக்க போறேன்னு தெரியல. நான் போவதுக்கு முந்தி நிலனோட அம்மாவை மாத்திக்கிட்டு தான் போவேன். தியா அர்ஜுன் என்ன இதை விடுங்க. மனசு ஒரு மாதிரி இருக்குதியா. ஒரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் ப்ளீஸ் தியா. 5 நிமிஷம் இப்படியே நிக்கணும் போல இருக்கு. சாரி. பரவாயில்ல. நீ என்ன கிளம்பலையா? இல்ல மேல வந்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்னமோ தெரியல அர்ஜுன், நேற்றுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு அவ நினைச்சு பண்ண பிளான் என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. இதனால நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இருந்து நான் பின்வாங்க போறதா இல்ல. என்ன உங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மா ஒன்னும் இல்லனா தூசு விழுந்திருக்கான்னு நினைக்கேன். தூசியா? ம். நிலனோட கல்லறைக்கு போவதுக்காண்டி தான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மூட் அவுட் ஆன மாதிரி இருந்தா அதான் மேல வந்துட்டேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். தியா நிலனோட கல்லறைக்கு போனோன்னு சொன்னேன்லாம், விடுங்க அர்ஜுன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. நான் தான் உன்னை ஹக் பண்ணேன், தானா உன் கை என் ஷோல்டர்ல இருக்கு. இதை நான் எந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை விட்டு போயிடாத தியா. ம்? என் கண்ணை பார்க்காம தரையை பாத்தியன்னா சொல்ல வந்ததை என்னால எப்படி சொல்லதுக்கு முடியும்? என்ன? கேட்கணும் போலதாண்டி இருக்க. என்னை விட்டு போயிடாதான்னு கேட்கணும் போலதான் இருக்க. ஆனா கேட்க மாட்டேன். என்னை விட்டு போகணும்னு உனக்கு தோணுச்சுதுன்னா தாராளமா போ. ஆனா நீ என் கூட இருக்கும்போது என் அம்மா என் கூட இருக்க மாதிரியே இருக்க. பழி வாங்கிறதுக்காண்டி தான் உன் கழுத்துல நான் தாலியே கட்டினேன். நீ நிலனுக்கு பண்ண துரோகம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என்னமோ தெரியல, நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகு மனசு அளவுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்காகவே இந்த உலகத்துல ஒரு பொண்ணு இருக்கான்னு ஹாப்பியாவும் ஃபீல் ஆகுது. அதே டைம்ல சாரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு நீ போறேன்னா என்னால தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் மாட்டேன். உங்களால தான் அர்ஜுன் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பிரவீன்னால எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருதுன்னா நானே என் உயிரை விட்டுருப்பேன். என்ன பிரவீன் கிட்ட இருந்து காப்பாத்ததுக்காண்டி நானா கொஞ்சம் கூட உங்களுக்கு பிடிக்காத.
இருந்தாலும் என்ன அவனுக்கிட்ட இருந்து காப்பாத்ததுக்காண்டி என் பக்கத்துல வந்து இருந்தீங்க. அப்ப கூட என் மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க உண்மையெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துனீங்க. அர்ஜுன், எந்த சம்பந்தமும் இல்லாத நீங்க எப்படி என் வாழ்க்கையில வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும். இத்தனை வருஷம் நீங்க இந்த வீட்டுல அத்தையால நிறைய கொடுமை அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க இருந்து போகும்போது உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். என்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட உங்க வாழ்க்கை அமைஞ்சிடவே கூடாது. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணு கூட தான் உங்க வாழ்க்கை அமையணும். நான் வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட இருந்தேன்னா நிலன மாதிரி அம்மாவும் மாதிரி உங்களையும் பறி கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். நம்ம தள்ளி இருக்கிறதுனால நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா தூரமா இருக்காதான் நல்லது. எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க பொண்டாட்டியே இந்த வீட்டுக்குள்ள நான் வரதுக்கு முன்ன வரைக்கும் உங்களை பத்தின அபிப்பிராயமே வேற மாதிரி இருந்தது. வந்து கொஞ்ச நாளையிலேயே புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதியானவ இல்லைன்னு. நான் பார்த்த ஆம்பளைங்கள்லயே நிலன வரணும் தான் ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவைய 2 பேரை விட நீங்க ஒரு படி மேல்னு புரிஞ்சுக்கிட்டேன். அத்தவங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தினதுக்கு பிறகு கூட அவில பட்னி போட்டக்கூடாதுன்னு நினைக்கிறிய பத்தியெல்லாம். அதான் அர்ஜுன், உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதியே இல்ல. தியா, சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல. நானே கொண்டு விடுறேனே. ஏன் சொந்த கரவில பாக்கிறதுக்கு நான் போறேன். என் குடல வந்தியல்னா எனக்கு தான் ராத்திரி தூக்கம் வராது. என் குடல வந்தியல்னா உங்களுக்கு தூக்கம் வராம போயிடும். அது என்னமோ தெரியலடி, இப்ப நீ நல்லா தூங்குற. ஆனா தூக்கம் வராம ராத்திரி பூரா நான் தான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் இல்ல. அப்ப நான் போட்டுமா? எங்கே போகாத, என் கண் பார்வையில என் கூடவே இருந்துருன்னு சொல்லதுக்கு தான் தோணுது. ஆனா என்னமா பண்றது, போகணும்னா நீ போலாம், இருக்கணும்னா நீ இருக்கலாம். நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்து போயிட்டு வா. தியா, என்ன எங்க போறா? நிலனோட கல்லறைக்கு. ஏன் நிலனுக்கு ஞாபகம் என்னமா இருக்கா உனக்கு? என்ன உனக்கு இப்ப? ஐயோ தியா, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. நானே அர்ஜுனை மறந்து உன்ன மாதிரி புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படியேன். ஆனா நீ சென்ன மனசு மாதிரி அர்ஜுனு கூட வாழவும் ஆரம்பிச்சிட்டேன். உனக்கிட்ட நான் அப்படி சொன்னனா? சாரா கல்யாணம் முடிச்சாதான் நான் இங்க இருந்து போவேன். பார்க்கும்போது அப்படியெல்லாம் தெரியலையே தியா. தங்க ஆண்டி தெரியாம தான் சாப்பாட பிச்சைக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்தாவ. அதுக்கும் சொல்லிக்கிட்டே நீ ஆண்டி ஒரு வழி பண்ணிட்டியே. அவியல சமைக்கிறதுக்கெல்லாம் விட்டுருக்க. அதுவும் கேஸ் யூஸ் பண்ணதுக்கு விடல, இண்டக்ஷன் ஸ்டவ தொடதுக்கே விடல, விறகடுப்புல எல்லாம் அவியல சமைக்கிறதுக்கு விட்டுருக்கேன். அதான் அர்ஜுனுக்கு மேல உனக்கு இவ்வளவு காதலான்னு பாக்கேன். ஒருவேளை இதே வீட்டுல நீ இருந்த உனக்கு சாப்பாடு போடலைனாலும் இப்படிதான் நடந்துப்பேன். உனக்கு இதுல தப்பா தோணுச்சுதுன்னா அது உன் கண்ணுக்கு பிரச்சனை. மாத்த வேண்டியது உன் கண்ணதான். இப்ப எங்க நிலனோட கல்லறைக்க போறேன். ஏன் உனக்கு காது கேட்காதா? ஐயோ தியா, எதுக்கு கோவப்படியா? நான் கூட ஆசைப்பட்டேன். அர்ஜுன் ரொம்ப நல்லவரு, சுத்தமானவரு, மனசளவுல கூட எந்த பொண்ணையும் நினைக்காதவரு. அவருக்கு நான் தான் ஒய்ஃபா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்னு கூட அப்படிதான் நினைச்சேன். தியா ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சிருக்கா. நிறைய இடத்துக்கு பைக்ல நிலன் கூடாலே போயிருக்கா. இப்படி எல்லாம் நிலனை உருக்கி உருக்கி காதலிச்ச நீ அர்ஜுனுக்கு பொருத்தமானவா இல்லன்னு உனக்கா புரியும்னு நினைச்சேன். ஆனா நீ அர்ஜுனை பத்தி யோசிக்காம உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. வாய் தான் இங்க இருந்து போவேன் போவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா உன் மனசு முழுக்க அர்ஜுன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுது. சரி விட, எவ்வளவு நல்லவியலா இருந்தாலும் அவளுக்கு நல்ல பொண்ணு அமையும். நான் ஒன்னும் தப்பா சொல்லலதியா ஒன்ன. இருந்தாலும் அர்ஜுனுக்கு மனசு ரொம்ப சுத்தம். எந்த பொண்ணையும் பார்த்து இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல விட்டது கிடையாது. அப்பேற்பட்டவருக்கு இன்னொருத்தனை காதலிச்சு மணமேடை வரைக்கும் போய் ஊர் உலகையெல்லாம் சுத்தி அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பொண்டாட்டி. இதுவே அர்ஜுனுக்கு அம்மா இருந்திருந்தாவள்னா இப்படி ஒரு பொண்ணு அவருக்கு தலையில கட்டி வைக்கிறதுக்கு அவ ஆசைப்பட்டிருப்பாவலாம். மழை வர மாதிரி இருக்கு. நான் போயிட்டு வரணும். நான் கிளம்புறேன். போடி போ. உன் மனசாட்சி உனக்கிட்ட கேள்வி கேட்டு உன்னை எங்கேருந்து துரத்த வைக்கிறேன். நான் பண்ணியது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நிலன் அர்ஜுன் கூட இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பா இருக்கு. அதுக்காக அவர் வாழ்க்கையை நான் கெடுத்துட மாட்டேன். சாரா கண்டிதான், சாரா கல்யாணத்துக்காகவும் அம்மம்மா கண்டியும் தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். அதுக்கு பிறவைக்கு அவர் உன் மேல வச்சிருந்த பாசம் ஒன்னு அவருக்கு இந்த அளவுக்கு பிடிக்கன்னு அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகுதான் நிலன் எனக்கு தெரியும். நீ உயிரோட இருக்கும்போது அர்ஜுனை நான் வருத்தத்துக்கு ஒரே காரணம் ஒன்னே அவருக்கு பிடிக்காதுங்கிறதுனாலதான். ஆனா நிலன் அவருக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். ஒன்னு ரொம்ப அவருக்கு பிடிக்கும். உனக்காண்டிதான் என்ன பழி வாங்கிறதுக்காக என் கழுத்திலேயே தாலி கட்டினாரு. தாலி கட்டினதுக்கு பிறவும் என் மேல வெறுப்பு இருந்தாலும் அவர் பொறுப்புல இருந்து அவர் எந்த இடத்துலயும் தவறவே இல்லை. ஆனா அவருக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஜெசிகா கூட சேரியதும் இல்லனா வேற நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியதும் அவருக்கு விருப்பம். ஆனா அவருக்கு நான் சரியான பொண்ணு இல்ல. நாங்க இருக்க ஒரே காரணம் அவர் டெய்லி ஏன் தம்பின்னு ஒன்னு சொல்லிதான் என்ன திட்டுறாரு. அந்த தம்பிங்கிற வார்த்தையை கேட்டு நீ சந்தோஷப்படாதுக்காண்டிதான் நான் அங்க இருக்கேன். இது வரைக்கும் அவர் திட்டும் போது
அந்த திட்டையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஏன்னா அவர் என்ன திட்டும் போது உன் மேல உள்ள பாசம் வெளியே வந்தது. இது வரைக்கும் என்ன நான் நிரூபிக்கிறதுக்கு அவர்கிட்ட போராடினதே இல்ல. நான் தப்பு பண்ணல அர்ஜுன், நிலன் பிராங்க் பண்ணியான்னு நினைச்சுக்கிட்டு தான் அப்படி பேசினேன்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணதே இல்ல. என்னையும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஒருவேளை அப்படி என்ன புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன்னா அதுதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி உனக்கு நான் பண்ற துரோகம். அதை நான் எப்பயும் பண்ண மாட்டேன் நிலன். எந்த இடத்துலயும் எந்த சிச்சுவேஷன்லயும் என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்காண்டி அவர்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது. ஏன்னா நான் அங்க இருக்கிறது உனக்காண்டிதான். என்ன நிரூபிக்கிறதுக்கு நான் எந்த இடத்துலயும் ட்ரை பண்ணிடக்கூடாது. பொட்டிக்ல வேலை பார்க்கேன், அதுல நான் வளரணும்னு ஆசைப்படுறேன். எஃப்எம்ல நான் ஒர்க் பண்ணியேன், நான் தானே தெரியாமலே ஸ்ரீங்கிற பொண்ணு என்னமோ வளரணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு அவருக்கு நிறைய ஒற்றுமை இருக்கு நிலன். ஆனா அந்த இடத்துக்கு நான் தகுதியானவ இல்ல. அவருக்கு நான் தகுதியான பொண்ணு இல்ல. அவருக்கு நல்ல பொண்ணுதான் அவர் வாழ்க்கை துணையா வரணும். இப்ப அர்ஜுனுக்கு என் மேல நிறைய மரியாதை இருக்கு, பாசம் வச்சிருக்காரு. வெறுப்பு இருந்தாலும் அக்கறை கூட எடுத்துக்கிறாரு. எந்த சிச்சுவேஷன்லயும் என்ன நிரூபிக்கிறதுக்காக அவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணவும் கூடாது. நான் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ண கூடாது. நீ தான் என் கூடவே இருக்கணும். ஒருவேளை நான் அப்படி பண்ணிட்டேன்னா நான் அங்க இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கவினுக்கிட்ட 5:30 தானே அலாரத்தை வைக்க சொன்னோம். 5:30 மணிக்கு எப்படி நேரம் எடுத்திருக்குமா? தினமும் 7 மணி 6:30க்கு எந்திரிச்சு 5:30 இப்பதான் ரொம்ப நாளைக்கு பிறகு பாக்கேன். எப்படியும் அந்த தியா எந்திரிச்சிருக்க மாட்டான். நேற்றுக்கு ஃபுல்லா இந்த தியாவால நான் அடுப்பு ஊதுனாதான் மிச்சம். அதான் இன்னைக்கு 5:30க்கு எந்திரிச்சிட்டேன். பொட்டிக்கு போகாம வீட்டுல தானே கிடக்கான். எப்படியும் 6 மணி 7 மணிக்கு தான் அவன் எந்திரிப்பான். அதுக்கு வந்து நம்ம போய் கேஸ்ல இடம் பிடிக்க வேண்டியதான். நேற்றுக்கு மொத்த குடும்பமும் என்னை பத்தி கவலைப்படாம என்ன பாக்க வச்சுதானே சாப்பிட்டியா? என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவர் அந்த ஆளு. என்னைய பத்தி அந்த ஆளு கொஞ்சம் கூட கவலைப்படாம 3 நேரமும் வெட்டி விழுங்கியாரு. நியாயமா பார்த்தா நான் எப்ப சமைச்சு போடியோனா அப்பதான் அந்த ஆளு தின்னி இருக்கணும். ஆனா மரமும் சமைச்சு போட்டதை தின்னிட்டு அழகா நடந்து தெரியாரு. கேஸ் ஸ்டவ் தரல, இண்டக்ஷன் ஸ்டவ் தரல, எதுவும் சமைக்கிறதுக்கு கூட தராம என்ன பட்னி போட்டியாயலாம். அந்த கிழவி என்னடானா ஃப்ரிட்ஜுக்கு காவல் இருந்ததும் என்னையும் அடுப்புறதுக்கு வைக்குது. இன்னைக்கு அந்த கிழவியே பட்னி போடியேன். நான் நகத்தை தானடி இன்னைக்கு கேஸ்ல நீ ஏதாவது வைப்பேன். உன் புருஷனா ஒரு நேரம் பட்னி போடுறதுக்கு நினைச்சதுக்கு தானே எனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன். இன்னைக்கு முழுக்க பட்னி போடுறேன் பாருடி. இந்த தங்க யாருன்னு இன்னைக்கு தெரியும். எல்லாரும் இன்னைக்கு என் கால்ல வந்து உள்ள வைக்கேன். 5:30 மணிக்கு நல்ல குளிரான்னு சொல்லுவாவ. அந்த அளவுக்கு ஒன்னும் குளிரே இல்லையே. என்னது இது? இந்த அர்ஜுன் நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சு லேப்டாப்பை கூட்டிக்கிட்டு இங்க இருக்கான். 5:30 மணி தானே ஆகுது. இவ ரசம் வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன யாதுன்னு தெரியலையே. ராத்திரி பூரா உறங்கவும் மாட்டாளா இவ? என்னடா சாப்பிட்டாச்சு, என்னமோ காலேஜுக்கு கிளம்பலையா? நான் போறது இருக்கட்டும், நீ என்ன அன்னைக்கு துணையா இங்க வந்திருக்க மாதிரி தெரியுது. ஏன் உன்னைய கிச்சன்ல இருந்து யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களா என்ன? பாக்குறதுக்கு அப்படி தெரியல. அவியும் கண் பார்வையிலே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்க வந்திருக்க மாதிரியே தோணுது. ஆமான்னு சொன்னா கலாய்ச்சி தள்ளுவான். எதுக்கு இவனுக்கிட்ட சொல்லிட்டேன். ரிசல்ட் வரட்டும், அப்ப என்ன தோணுதுன்னு நான் சொல்லேன். ஆகா மக்கா, நீ வைக்க ரசமே வீடு பூரா மணக்குதே. ஏடி ராத்திரி முழுக்க உறங்கவும் மாட்டியா? காலம் காத்தால கேஸுக்கு முன்ன வந்து நிக்க. காலம் காத்தாலையா? மணி 8 மணி ஆகுது. இந்த பொம்பளைக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏண்டி ஒன்னதான் கேக்கேன், ராத்திரி முழுக்க இந்த கேஸுக்கு பக்கத்துல தான் வந்து நிப்பியா? சரிதான், நேத்து ஒழுங்கா சாப்பிடல எல்லாம் ஒரே நாளையில பைத்தியம் பிடிச்சிட்டு போலாம். ஏண்டி ஒன்னையதான் கேக்கேன், அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்தாலா? கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்துலயும் நீயே வச்சிருக்கியா? அப்பனா நான் எப்படி சமைக்கிறது? 8 மணிக்கு என்னத்துக்கு அலாரம் வைக்கணும்? மண்டை சரியா கலந்திருக்கும் போலயே. கேர ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் எடுத்து மாத்தலனா எல்லாம் இப்ப ஒரே கூட்டுக்கு போவான். நானே எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு நான் நின்னு சமைப்பேன். என்ன பிள்ளை இது? இப்படி அலாரம் வச்சு சென்னான்னு வந்தாலா நீ எடுத்து பிடிச்சிட்டு நிக்க? நான் எப்பதான் சமைக்கிறது, நான் எப்பதான் சாப்பிடுறது? ஒண்ணில் இண்டக்ஷன் ஸ்டவ் தான், அப்படி இல்லனா கேஸ் ஸ்டவ் எனக்கு தான். ரெண்டுல ஒண்ணு ஒதுக்கி தரையலன்னு வச்சுக்க. நேத்துக்கு மாதிரி பட்னி எல்லாம் கிடக்க மாட்டேன். மொத்தத்தையும் தூக்கி கீழே ஊத்திட்டு எனக்கு வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். கீழே ஊத்திடுவீங்களா? ஆமாண்டி, மொத்தத்தையும் தூக்கி கீழே ஊத்துவேன். கைய வச்சுதான் பாருங்க. சபாஷ், சரியான போட்டி. அண்ணே கண்கொள்ளா காட்சியா இருக்கு கண்டியா. அவளுக்கு தான் பைத்தியனா, அவளுக்கு கூட நீயும் சேர்ந்து நில்லு. ஐயோ சண்டைய பொடியாவன். இல்ல கவனை சித்தி எந்திரிச்சு வரலன்னு நிம்மதியா மேல போனேன் சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னைக்கு கிச்சன்ல உனக்கு இடம் இல்லையாட்டி? அந்த பக்கமே உடல என்ன. இங்க என்ன சண்டையா நடக்குது? நீ காலேஜுக்கு கிளம்பாம வேடிக்கை பாத்துக்கிட்டா இருக்க. அம்மாக்கு சரியான ஆளு அண்ணி தான்டி. நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட. எனக்கு வரவ கூட சரிப்பட்டு வருவாளான்னு எனக்கு தெரியல. ஐயா எப்பண்டாலும் காத்துக்கிட்டு தான் இருந்திருக்கல நீ. ஏய் கடைசியா கேக்கேன், எல்லாம் எடுத்து மாத்துவியா மாத்த மாட்டியா? நான் சமைச்சு முடிக்கிறதுக்கு முந்தி உங்களுக்கு சமைக்கணும்னா தாராளமா வரகடுப்பு இருக்கலாம், போய் சமைங்க. திருப்பியும் கேக்கண்டி இதெல்லாம் மாத்துவியா மாத்த மாட்டியா? இப்ப முடியாது, உன்னை இப்படியே விடப்படாது. இதெல்லாம் தட்டி விட்டு
இல்ல உங்க அம்மாவை தானே அடிக்கியா? பாத்துக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? உன்னைய தானே கூப்பிட்டாவ. சும்மா இரு. ஏடி மாமியாக்காரின் கூட பார்க்காம இப்படியா மொழியில அடிப்பேன்? கையை வச்சியா கையை உடைச்சு எடுத்துருவேன். உங்களுக்கு இந்த தியாவை பத்தி ஒழுங்கா தெரியல. ஐயோ 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 ஐயோ, வயசுல பெரியவன் கூட பார்க்காம இந்த அடி அடிக்கியா? கரண்டி ஒரு பக்கம் சூடா இருக்கு, சூடு கரண்டி வச்சு அடிச்சிட்டேன். தொட்டதானே தட்டி விடாதுக்கு நினைச்சா கூட கையை உடைச்சு வச்சிருவேன். ஏடி அலாரம் வச்சு சென்னானி எந்திரிச்சிருக்கேன், இன்னைக்கு என்ன பட்டினி போடணுமா உனக்கு? அலாரம் வச்சு இடம் பிடிக்கிறதுக்கு இது என்ன தெருப்பைப்பா? இது என் புருஷன் வாங்கி போட்ட பொருள். இங்க நீங்க சமைச்சுக்கிட்டே நின்னால நான் வந்தா எல்லாத்தையும் பறக்கி வாரி கட்டிட்டு எனக்கு இடத்து தரணும். அப்படி இல்லனா இதுதான் நடக்கும். சமைச்சுக்கிட்டு இருக்கிறது கண்ணு தெரியல, தட்டி விடுறதுக்கு பாக்குதியா? இவ்வளவு வளர்ந்துருக்குதியா? என்னமா புத்தி வரல? இப்படி பாத்துக்கிட்டு வராத. இந்த வீட்டுக்கு மருமவள அத்தைன்னு கூப்பிடு. ரோஸ் பாட்டி சொல்லு மக்கா, இந்த வீட்டுக்கு சரியான மருமவ நீதான். யார் உனக்கு சப்போர்ட் பண்ணலனால நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்காண்டி நான் இருக்கேன். கிழவிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இவளை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சு வைக்கறனால நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியேன். என்னடி அந்த கிழவியை கூட்டி சேர்த்துக்கிட்டு என்ன கொலை பண்ணலான்னு பாக்குதியா? ஒழுங்கு மரியாதை அத்தைன்னு கூப்பிடு. ஏன் பாட்டி உங்க பேரன் என்னைக்காவது இவியெல்லாம் சித்தின்னு ஏத்துக்கிட்டாரா? நோ. கவினா என்ன அண்ணே? ஏண்டா அங்க என்ன படமா ஓடுது? என்னை சீரியலை விட நல்லா இருக்கு. உங்க பாட்டி தமிழையே தத்தக்கா பித்தக்கான்னா பேசுவாவ, நோனு இங்கிலீஷ்ல வேற அடிச்சு உடியாவ. ரோஸுக்கு இங்கிலீஷ் தெரியானே எனக்கு இப்பதான் தெரியுது. ரோஸு உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. என்ன அழகு போல இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுதியா? சரா பாத்த எல்லாம் உங்க அண்ணியை கெடுக்கிறது வேற யாரும் இல்ல, இவனும் உங்க ரோஸ் பாட்டியும் தான். இவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவளை கெடுக்குது. இந்த கிழவிக்கு சப்போர்ட்ல ரொம்ப துள்ளாத. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இப்ப சமைக்கணும்னா வயிறு பசிக்குதான், விறகடுப்பு இருக்கலாம், போய் சமைச்சு தின்னுக்கிடுங்க. இந்த போடு போட்டுட்டா உன் புருஷனுக்கிட்டே சொல்லி நான் நியாயம் கேட்கேன். பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கவே மாட்டான், மதிக்கிறவன் தான் அவன். ஆனா நீ என்னடானா வயசுல பெரியவனா, உனக்கு மாமியார்னா என்னைய கை நீட்டி அடிக்கிய? பாட்டி சொல்லு மக்கா சொல்லு, உனக்காண்டி நான் இருக்கேன், என்ன செய்யணும்னு சொல்லு. இவியெல்லாம் என் புருஷன் சித்தியா ஏத்துக்கிட்டாவளா? நோ நோ நோ. இப்ப என்னத்துக்காக 3 தடவை சொல்லுதியா? அப்படியே உன காத்துல யார் தான் பாக்குறதுக்கு தான். ஹலோ, இப்ப அத்தைன்னு கூப்பிட போறியா இல்லையாடி? என் புருஷனே உங்களை சித்தியா ஏத்துக்கல, நான் என்னத்துக்கு உங்களை அத்தைன்னு கூப்பிடணும்? நான் சமைச்சு வைக்கிறதுல இனிமே கைய வச்சியா கைய வெட்டி எடுத்துருவேன். உன் புருஷன் என்னடானா பொம்பளையில மதிக்கவன். நீ என்னைய அடிச்சு துவைக்கலானா பாக்க 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்திருக்கேன். இப்ப என்ன சமைக்கிறது கூட மாட்டானா? ஏ கூறுகட்ட புண்ணாக்கே அத்தா, அந்தால போய் சேர்ந்துறாத. மணி 5:30 ஆகுது, மணி 8. எல்லாம் நீண்டு நிமிந்து கிடந்து உறங்கிட்டு 8 மணிக்கு எழுப்பி வந்துட்டு இங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க. 8 மணிக்கு நீ எந்திரிச்சு வந்தானா எல்லாம் ஒதுக்கி பறிக்க உனக்கு தரணுமாக்கா? இந்த கவின பையனை எனக்கு லூசு பொம்பளை. ஏ கவின, இவர்கிட்ட என்ன பத்தி ஏத்தி விடுறதுக்கு தான் பாக்கம். கிட்ட போய் நிக்கலனா சாப்பிட விஷயத்துல இந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணிடுவாரு. சும்மா தக்க தக்கான்னு மின்னுதே. என் பேரனுக்கு ஏத்த பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கு ஏத்த மருமவா இவாதான். இவளை இங்க இருந்து அனுப்பதுக்கு நான் விட மாட்டேன். இங்கே இருந்தே இந்த தகரத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். இவதான் அதுக்கு சரிப்பட்டு வருவா. என்ன இவ கரண்டியோட வரா? ஏ அம்மா, தள்ளி விட்டுக்கிட்டு தான் முன்ன வந்து நிக்காவ. என்னங்க புது கரண்டி பாத்தியெல்லாம்? ரைட். ஐயோ 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 ஐயோ, கெட்டின புருஷனை எப்படி மறட்டா? இல்ல கவினே மம்மி ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்குதியா போலாம்? இல்ல உனக்கிட்ட நான் 5:30 மணிக்கு தானே அலாரம் வைக்கிறதுக்கு சொன்னேன். மணி 8, இப்ப நான் அலாரம் அடிச்சிருக்கேன். எனக்கு பியாரேனா சும்மாவா? இல்ல 8 மணிக்கு உனக்கிட்ட அலாரம் வைக்கிறதுக்கு சொன்னேன். இல்லையா? இல்ல 5:30 மணிக்கு அலாரம் வைக்கிறதுக்குல சொன்னேன். அவ சென்னானி எழும்புவா, அவ எந்திரிச்சு வரதுக்கு முந்தி கேஸையாவது பிடிக்கணும், இல்லனா சமைக்க முடியாது, நான் பட்னி தான் கிடக்கறேன்னு உனக்கிட்ட சொன்னேன்ல. இவனுக்கிட்ட காரணத்தோட சொல்லியிருக்காவ. இவன் விட்டு வைப்பானா? இவன் எதுனாலும் அவன் அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அங்கதான் மம்மி சின்ன தப்பு பண்ணிட்டியா. காரணம் சொல்லாம அலாரம் வைன்னு சொல்லியிருந்தா கூட சரி சாமி கும்பிடுறதுக்கா இருக்கும். 5:30 மணிக்கு சரியா அலாரம் வச்சு கொடுப்பான்னு நினைச்சிருப்பேன். காரணத்தை சொன்னா விடுவானா நானு? இல்ல உனக்கு அம்மா நானா இல்லனா அவளா? வாங்கம்மா. என்னைய வாயால கூப்பிட, ஆனா என் இடத்துல அவளை தூக்கி வச்சுக்கா. 1000 இருந்தாலே பெத்த தாய் தான். அர்ஜுன் என்ன என்னன்னு இப்படி வெறுப்பாவி கேக்க? சரி என்ன? இங்கரு உன பொண்டாட்டி சூடு கரண்டிய வச்சு என் கையில வாங்கி ஒரு அடி அடிச்சிட்டான். இவளுக்கு அடிக்க எனக்கு கை தாங்குமா? நீங்க என்ன பண்ணியா? நான் சும்மா நின்னேன். ஏண்டி சும்மா நின்ன வேலையா அடிச்ச? நான் சமைச்சிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் தட்டி விடுறதுக்கு வந்தாவ, அதான் அடிச்சேன். எப்படி நான் கைய வாங்கினாலே கையை இறக்குங்கன்னு சொல்லுவேல, அவ என்னை அடிச்சிருக்கா. எனக்கு கண்ணு முன்னாடி அவ கண்ணத்திலே 2 போடு, அப்பதான் எனக்கு நிம்மதி ஆகும். நீங்க 2 பேருமே தீத்துக்கிடுங்க, என்னட்ட கொண்டு வராதுங்க உங்க பிரச்சனையா. உன் பொண்டாட்டி அடிச்சா என்ன சும்மா விட்டுருப்பியா? அவ பொருளை தட்டி விடுறதுக்கு கை வச்சியா, அவ அடிச்சா. இந்த மாதிரி உங்க பொருளை எதையாவது அவ தட்டி விட்டாள்னா நீங்களும் அடிங்க, கேட்க மாட்டேன். இது என்ன பதில? அவ தட்டி விடாம இருந்தாள்னா? அவ அப்படி எதுவும் பண்ணாம நீங்க கை நீட்டினாள்னா நான் கேட்கறதுக்கு வருவேன். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்குதியான்னு உங்களுக்கே தெரியாதா? சென்னானி எந்திரிச்சு வர வேண்டியதானே உங்களுக்கு. நான் பெத்து வச்சிருக்கனே ஒண்ணு, உன் பொண்டாட்டிக்கு பிறத்தாலே போறானே. உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷனா இல்ல? என்ன இல்ல அவ செய்யறது மட்டும் நியாயமா? என்ன அடிச்சு புட்டான்னு சொல்லேன், ஒரு வார்த்தை கேட்காம இருக்க.
வீட்டே ரெண்டா பிரிச்சிருக்கான். 2 பானையில பொங்கியாம். அக்கம் பக்கத்துல உள்ளவிய எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. இந்த தியா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முந்தி எல்லாரும் ஒரே வீட்ல ஒத்துமையா இருந்தாவன். ஒரே பானையில பொங்கி சாப்பிட்டாவன். மருமான ஒருத்தி வீட்டுக்குள்ள போனா. வீடு ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. என்னென்ன பேச்சு பேசியாவ தெரியுமா? இவ என்னடானா நடிச்சுக்கிட்டு கிடக்கான். இங்கரேன் இப்போ பொண்டாட்டி ஏதாவது ஒண்ணு ஒதுக்கி தருவாளா தரமாட்டாளா? அனி ஒன்னதையும் ஒதுக்கி கொடுக்காதுங்க. எனக்கு வயர்னோன்னு இருக்குல்ல. தியா என்னங்க? ஐயோ 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 கட்டினவனே எப்படி மிரட்டியா? முடியல. கணச்சு காட்டினா என்ன அர்த்தம்? தியா ஒன்னு ஒதுக்கி கொடு. எங்க அம்மா எல்லாம் இப்பவும் விறகடுப்புல வைப்பாவ. நாளைக்கு இந்த வீட்ல இருந்து என்ன வெளியே கூட்டிட்டு போறியான்னு வச்சுக்கிடுங்க. விறகடுப்புல பொங்கிதான் உங்களுக்கு சமைச்சு போடணும்னா அப்படியே சமைச்சு போடுவேன். ஏன் இவளுக்கு 5 நாள் விறகடுப்புல பொங்க முடியாதோ? சோறு பொங்கியது இருக்கட்டும். கூட்டுக்கறியெல்லாம் எப்படி நான் ஊதி ஊதி வைப்பேன் அதுலயே? பாட்டி சொல்லு மக்கா சொல்லு. இவ்வியதான் அவளை கெடுக்கியது. கேஸ்ல ஸ்டவ்ல நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். விறகடுப்புல சோறு பொங்கட்டும். மிக்ஸில இப்ப எனக்கு எந்த வேலையும் இல்ல. சம்மந்தி அரைச்சு சோறு தின்னதுக்கு சொல்லுங்க. சம்மந்தியா? ஆமா கண்டியா. இங்கரே சம்மந்திக்கு நகர இங்க எதுவுமே இல்ல. மிக்ஸி சும்மா தானே கிடக்கு. சம்மந்தி அரைச்சு சோறு தின்னு. யாராவது எனக்காண்டி ஒரு வார்த்தை கேட்காவலாம். சம்மந்தி அரைச்சு நான் சோறு தின்னணுமா? எப்படி இந்த தியாவை துரத்தியது? ஏன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்காள்னா அவளுக்கு அர்ஜுனுக்கு மேல விருப்பம் வந்துட்டு போலயே. சும்மாவே அர்ஜுன் தான் தாலி கட்டின பொண்டாட்டி தான் தனக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிவாரு. ஐயோ இத நினைச்சு பாக்கச்சுல அப்படியே கடுப்பாவுதே. இன்னைக்கு நம்ம எஃப்எம்க்கு யார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்கான்னு பாத்துறலாம். ஹலோ. தினமும் இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. அர்ஜுன் பரவாயில்லையே ஸ்ரீ, நான் வாய்ஸ் மாத்தி பேசினால நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறீங்களே. சிலரெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவியலா இருப்பாவ. மறக்க முடியாதவியலா இருப்பாவ. எப்படி வாய்ஸ் மாத்தி பேசினாலும் கண்டுபிடிச்சிடலாம். என்னமோ மிமிக்ரி பண்ணி அப்படியே கிழிச்சிருவாரு. ஹலோ. அர்ஜுன் நீங்க எப்படிதான் வாய்ஸ் மாத்தி பேசினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் உங்க ஒய்ஃப் தியா எப்படி இருக்காவ? நல்லா இருக்கா ஸ்ரீ. ஒரு நாள் உங்க கூட அவளை பேச வைக்கணும்னு நினைக்கேன், ஆனா முடிய மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு பொட்டிக்கு போகாம வீட்லயே தான் இருந்தான். உங்க கூட இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசணும்னு நினைச்சேன். வெளியே போயே ஆகணும், கஸ்டமர் ஒருத்தவங்களை பார்க்க போனான்னு சொல்லிட்டு போயிட்டான். அஜு நான் இங்க வந்தா தானே நீங்க ஸ்ரீ கூட பேசுறதுக்கு முடியும். ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாங்க அர்ஜுன். ஆமா, என்னைக்காவது அவளை உங்க கூட பேச வைக்கணும்னு எனக்கு ஆசைதான். என் கூட என்னையே பேச வைக்க போறீங்களா? ஓகே அர்ஜுன் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? கிட்டத்தட்ட உங்க கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எப்படிதான் உங்களுக்கு மட்டும் கால் கனெக்ட் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்க நினைச்சதை நடத்தாம விட மாட்டோம் மேடம். ஓகே அர்ஜுன், உங்களோட பெரிய ஆசை என்னது? உங்க ஆசையை சொல்லுங்க, நாங்களும் கேக்குறோம். பெரிய ஆசை சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? மாட்டேன் சொல்லுங்க. உங்களை ஒரு நாள் மீட் பண்ணணும். இந்த ஆர்ஜி என்ன அர்ஜுனுக்கு ரொம்ப தான் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா. இவளுக்கு புருஷனை கண்டுபிடிச்சி இவளை பத்தி அந்த ஆளுகிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுக்கணும். அப்பதான் இவ எஃப்எம்க்கு வர மாட்டான். இவ எஃப்எம்ல வேலை பாக்கியதுனால அந்த ஆளு தியாவை பத்தி ஊருக்கே சொல்லிட்டு இருக்காரு. இவ புருஷன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஸ்ரீ கோவப்பட்டுட்டீங்களோ? தப்பா எடுத்துக்காதுங்க. என் ஒய்ஃப் கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க தான் ஸ்ரீன்னு அவளுக்கும் காட்டணும். எனக்கும் ஒரு தடவை உங்களை பாக்கிறதுக்கு ஆசை. ஏன்னா என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்கள நீங்களும் ஒருத்தங்க. ஓகே அர்ஜுன், கண்டிப்பா ஒரு நாள் பாத்துடலாம். நிஜமாவா? வாய்ப்பில்ல ராஜா, நான் தானே உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆம், பார்க்கலாம் அர்ஜுன். என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆசைன்னா அது உங்களை ஒரு தடவை பாக்குறதுதான்.